ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி சிம்பிள் டியூனிக்ஸ் டாப் வித் கேதர்ஸ் பார்ட் 2ல் இருக்கும். பார்ட் 1ஓட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ட் 2வை பாருங்கள். அப்போ தான் புரியும். ஸோ இப்போது நம்ம நேற்று அம்போன் விட்டுருந்தோம் இன்கம்ப்ளீட்டாக. அதனோட கண்டினியூஷன் பார்த்துடலாமா? ஸோ நேற்று நம்ம வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் கார்மெண்ட்டுன்னு சொல்லி நம்ம வச்சுருந்தோம். ஸோ அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 சைடையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 2 சைடும் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஜாயின் பண்ணி முடித்த உடனே நம்மளுக்கு ஒரு ஃபுல் கார்மெண்ட் மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு. சின்னதாக ஒரு டாப் மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இந்த டாப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீழே இன்னொரு பேனல் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு இன்னொரு மெட்டீரியல் அவசியம். ஸோ இன்னொரு மெட்டீரியல் வந்துட்டு நீங்கள் என்ன கலராக வேணாலும் எடுத்துக்கோங்க. இதுக்கு மேட்சிங்காக இன்னொரு கலர் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. அப்படி இல்லைனா இதே கலர் நீங்கள் எடுத்து அதில் சில டெக்கரேஷன்ஸ் நீங்களாக ஓனாக பண்ணிக்கிட்டாலும் அது ஓகே. ஸோ இப்போ நான் வந்துட்டு கீழே அந்த நம்ம பண்ணோம் இல்லைங்களா, டாப் வந்துட்டு டாப்பில் நம்ம கீழே லென்த் எவ்வளோ இருக்குன்னுட்டு நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸோ அதை மெஷர் பண்ணி முடித்தோடனே நான் அதில் இன்னும் 10 இன்ச்சு கிட்ட நான் ஆட் பண்ணியிருக்கேன். 10-10.5 இன்ச்சு கிட்ட நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய கேதர்ஸ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு நிறைய லென்த் வந்து வச்சுக்கோங்க. அப்படி கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கம்மியாகவே வச்சுக்கோங்க. பட் கேதர்ஸ் வைக்கணுன்னா கொஞ்சமாவது துணி வேணும், ஓகேங்களா? நிறைய வச்சிங்கன்னா நிறைய துணி யூஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற உங்கள் விருப்பம் தான். உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். பட்டு கிளாத் இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அதனால் பார்த்து கவனமாக எவ்வளோ வைக்கிறீங்கன்றத ஞாபகத்தை வச்சு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோன்னா நம்மளுக்கு டாப் பேனலில் நம்ம டாப்புக்கு வந்துட்டு எவ்வளோ ஹைட் இருக்குன்னு நம்ம விருப்பப்பட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா. நான் வந்துட்டு 8 இன்ச்சு + 2 இன்ச்சு 10 இன்ச்சு வச்சுருந்தேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செகண்ட் பேனலுக்கு வந்துட்டு 8 இன்ச்சு + 3 இன்ச்சு வச்சுருக்கேன் நான். அதுவும் உங்கள் விருப்பம் தான். நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதை ஆட் பண்ணிட்டு போகலாம். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவ்வளோ ஹைட் வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதுவும் உங்களோட இஷ்டம் தான். ஸோ எனக்கு 8 இன்ச்சு வேணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஸோ 8 இன்ச்சு + 3 இன்ச்சு நான் கூடவே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தம் 11 இன்ச்சு வச்சுருந்தேன். ஸோ வச்சு மார்க் பண்ணி வச்சு மெஷர் பண்ணி மார்க் பண்ணக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பேட்டர்ன் ஒன்று கிடைக்கும். அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதையே நீங்கள் வந்துட்டு டெம்ப்ளேட்டாக வச்சு பண்ணாலும் ஓகே. இல்லைனா நீங்கள் டெம்ப்ளேட்டாக வச்சு பண்ண வராது கரெக்டாக அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு பேட்டர்ன் மேக்கிங் பேப்பர் வச்சு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நியூஸ் பேப்பர் வச்சு அதில் மெஷர்மெண்ட் பண்ணி அதை இது மேலே வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா?
இப்போ நம்ம 2 துணியும் கட் பண்ணிட்டோம். ஸோ 2 பீஸ் ஆஃப் கிளாத் கட் பண்ணி முடித்த உடனே அதனோட சைட் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். 2 பக்கமும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் சைடு மட்டும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டு 2 சைடும் தைச்சி முடிச்சிட்டோம். லெஃப்ட் சைடும் தைச்சி முடிச்சிட்டோம், ரைட் சைடும் தைச்சி முடிச்சிட்டோம். ஸோ வித்து தான் தைச்சிருக்கோம். லென்த் சைட் அப்படியே நம்ம விட்டு வச்சுக்கிறதுனால அது ஒரு கேப் வந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ஸ்டிச்சிங் லென்த்தும் அதான் ஸ்டிச் சைஸும் அப்புறம் டென்சிட்டியும் நம்ம வந்துட்டு மாற்ற போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஸ்டிச் வந்துட்டு பெருசு பெருசாக விழும், அப்புறம் லூஸாக விழும். ஸோ அதனால் மாற்றி நம்ம வந்துட்டு தைக்க போகிறோம். தைக்கும்போது என்ன பண்ணணும்னா இப்போ லென்த் சைஸ் தைக்கும்போது ஒரே ஒரு லென்த் சைடு தான் தைக்க போகிறோம். இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஒரு லென்த் சைட் தைச்சி முடித்த உடனே நம்ம அதுக்கு வந்துட்டு 2 த்ரெட் மாதிரி ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த 2 த்ரெட்டை வந்துட்டு நம்ம இழுக்க போகிறோம். இழுத்து அந்த கேதர்ஸை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ரொம்பவே நிதானமாக பண்ணணும். நீங்கள் கடன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தையல் விட்டு போயிடும். ஸோ உங்களுக்கு அந்த தையல் விட்டு போச்சுன்னா அவ்வளோதான், த்ரெட் கட் ஆயிரும். த்ரெட் கட் ஆகி உங்களுக்கு கேதர்ஸ் ஃபார்ம் ஆனதை வந்துட்டு மொத்தமாக திருப்பி உட்காந்து நீங்கள் மொத்தமாக சர்க்குலர் டைரக்ஷனில் நீங்கள் ஒரே ஒரு லென்த் சைடு மட்டும் தைச்சு நீங்கள் பண்ண வேண்டியதாக வரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் லென்த் சைடு தைக்கும்போது ஒரு இடத்துல மட்டும் ரிவர்ஸ் தைச்சு போட்டால் போதும். இன்னொரு இடத்துல ரிவர்ஸ் தைச்சு போடணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு ஒரு எண்டில் மட்டும் ரிவர்ஸ் தைச்சு போடுங்க. அது கம்பல்சரி போடுங்க. அண்ட் அப்புறம் இந்த கேதர்ஸ் வந்துட்டு பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு இதில் நான் ஒரே ஒரு டிப் மட்டும் தரேன். நீங்கள் ஸ்லோவாக பண்ணுங்கள். அதே சமயம் நீங்கள் கேதர்ஸ் வந்துட்டு பண்ணும்போது இழுத்த உடனே அந்த கேதர் ஃபார்ம் ஆகிக்கும் இல்லைங்களா, அதை வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. துணி ஃபுல்லாக நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி இழுங்க. வேணும்னா நீங்கள் இழுங்க. ஸோ இழுத்துட்டு மொத்தமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இழுத்திங்கன்னா அந்த கட்டாகிற ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்காது. அண்ட் ஆல்சோ இப்போ நம்மளுக்கு கேதர் ஃபார்ம் பண்ணும்போது கட் ஆகிடுச்சுன்னா திருப்பி பண்ண முடியும்னு நினைக்காதீங்க. சுத்தமாக பண்ண முடியாது. திருப்பி ஃபஸ்ட்லேருந்து தான் நீங்கள் பண்ணி ஆகணும். அண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம கேதர்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு. கேதர் ஃபார்ம் பண்ணி முடித்த உடனே நம்ம முதல்ல பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, ரெட் கலரில் அந்த டாப் பேனல், அதை வந்துட்டு நடுவில் விடணும். அந்த நடுவில் கேப் இருக்குது இல்லைங்களா, அந்த கேப்பில் வந்துட்டு விட்டு நல்ல பக்கத்தை வந்துட்டு நம்மளோட டாப் பேனல் ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுருக்கணும். கெட்ட பக்கத்தை வந்துட்டு நம்ம நம்மளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்ம மேலே பார்த்து வச்சுருக்கணும். ஸோ கேதரையும் அதையும் சேர்த்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அது கரெக்டாக சர்க்குலராக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அப்படி வச்சு ஸ்டிச் பண்ண தெரியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பின் வச்சு குத்தி வச்சுக்கோங்க. அங்கங்கே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பின் வந்துட்டு மார்க் பண்ணி வைக்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. தைக்க அந்த பின்னை ரிமூவ் பண்ணிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். உங்களுக்கு அப்படி கேதரிங் வந்துட்டு பர்ஃபெக்டாக வச்சு தைக்க தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் அந்த மாதிரி செய்யுங்க. தைக்க தெரியாதுன்னா ரிஸ்க் எடுக்காதீங்க. பின் வச்சு அப்புறம் தைச்சு பாருங்கள். நீங்கள் இப்போ கேதர்ஸ் தைச்சி முடித்த உடனே அது வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் கார்மெண்ட் மாதிரி அது ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இது முடித்தக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மளுக்கு கீழே இருக்கிற அந்த நம்மளோட பாட்டம் பேனல் இருக்கு இல்லைங்களா, செகண்ட் பேனல், அதில் வந்துட்டு நம்ம கீழே மடித்து தைக்கணும். அப்போ தான் ஒரு நீட் ஃபினிஷிங் நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ அதை கீழே வந்துட்டு மடித்து தைச்சிருவோம். மடித்து தைக்கும் போது இன்னொரு கவனத்தில் வச்சுக்கோங்க. என்னென்னா நீங்கள் உள் பக்கமாக மடித்து தைக்கணும். வெளி பக்கமாக மடித்து தைச்சிட்டிங்கன்னா தவறி வெளி பக்கமாக மடித்து தைச்சிட்டிங்கன்னா கூட நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. அந்த ஒரு ஃபினிஷிங் லுக் நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்காது. அது ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ஆக்வர்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பார்க்கும்போது என்ன ட்ரெஸ் இது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு லுக் கொடுத்துரும். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கூட அந்த மாதிரி ஒரு லுக் கொடுத்துரும். அதனால் இந்த ரொம்ப சிம்பிள் தான் இந்த ட்ரெஸ் ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் நிதானமாக யோசித்து கொஞ்சம்
யோசிச்சிங்கன்னா போதும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஆக்சுவலி சொல்ல போனால். ஸோ அதே மாதிரி நீங்கள் உள் பக்கமாக வச்சு தைச்சி பாருங்கள். இப்போ நம்ம கேதர்ஸ் வச்சு தைச்சி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த இழுத்தொலையில் அந்த த்ரெட் வந்துட்டு பெருசாக வந்துருக்கும், அதை இப்போ கட் பண்ணிக்கோங்க. அப்போ முதலே கட் பண்ணாமல் இப்போ கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கீழே வந்துட்டு துணியை மடிச்சு தைக்க போகிறோம். அதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு. இந்த மொத்த ட்ரெஸ்லேயுமே அது ஒன்று தான் ஃபைனல் ஸ்டெப்பு. ஸோ இப்போது கீழே துணியை வந்துட்டு அழகாக நீட்டாக மடித்து தைச்சிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட சிம்பிள் டியூனிக்ஸ் டாப் வித் கேதர்ஸ் பார்ட் 2 முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த பார்ட் 2 முடிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஆல்சோ 2-3 டிப்ஸ் நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில். இதை நீங்கள் கிட்ஸுக்கும் பண்ணலாம். உங்களோட அளவு எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கிட்ஸோட அளவு எடுத்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். வேறு ஒன்றோட உங்களுக்கு சந்திக்கிறேன். பை பாய்.